Hello everyone, welcome back to our channel Sharmila V.M.Lashwin vlogs. நான் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Saree Pre-Pleating தான். ஆல்ரெடி வந்து அயன் பண்ணாமல் எப்படி சாரியை ப்ரீப்ளீட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன். நிறைய பேர் வந்து நீட்டாக ஒரு அயன் பண்ணி எங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங்கில் வந்து ஒரு Saree Pre-Pleating போடுன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காண்டியே இந்த வீடியோ எப்படி ப்ரீப்ளீட் பண்ணுறது அப்படின்றத நான் இதில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு புது சாரீ வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரம் அடிக்கணும். நம்ம ஓரம் அடிக்கிறதுக்கு டைம் இருக்காது, இல்லைன்னா அடுத்த நாள் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ அந்த டைமில் எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டை வந்து வெட்டினதுக்கப்புறம் அதில் ஒரு மடிப்பு மடித்து அயன் பண்ணிவிடுங்க, அயன் பாக்ஸ் வச்சு. அப்போ வந்து இது அந்த இது மடிப்பு வச்சு நம்ம தைச்ச மாதிரியே வந்து அது இருந்துக்கும். ஸோ வந்து நீட்டாகவும் இருக்கும். அதை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வைக்க போகிறீங்களோ அந்தளவுக்கு ப்ளீட் எடுத்துக்கோங்க. ப்ளீட்ஸ் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கோங்க, அந்த லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எப்படி ப்ளீட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டிப்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் வச்சு குத்திக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மடிப்பு வந்து பிசறாமல் இருக்கும். இது சேஃப்டி பின் குத்திட்டு உங்களுக்கு அளவு வச்சு பார்த்துக்கோங்க, எந்த அளவு வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த முந்தானை வரணும் அப்படின்றத வந்து நீங்கள் முன்னாடியே அளந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. அலைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ அயன் பண்ண போகிறோம். இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஜரி ஒர்க்கு, ஃபுல்லாக ஜரி ஒர்க்கு. ஸோ பார்த்திங்கன்னா அயன் பண்ணும்போது கொஞ்சம் இதாக கருகி போக கூட சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அயன் பண்ணுறது வந்து லைட்டாக அப்படி டச் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஒட்டி எடுக்கணும். அந்த ஹீட்டில் தான் அது வந்து மடங்குற மாதிரி இருக்கணும். அயன் பாக்ஸ் வச்சு ரொம்ப நேரம் தேய்க்கக்கூடாது சாரீஸில். ஸோ அது வந்து ஒரு மாதிரி பொசுங்கிரும். அதனால் பார்த்துடுங்க. இந்த மாதிரி அயன் பண்ணினீங்கன்னா அப்படியே மடிப்பு பாருங்கள், ஒரு பேப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ இப்படி தான் அதை ஃபஸ்ட்டு மடிப்பு எடுத்து வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இப்போ நான் ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு சாரீஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு நான் வச்சு பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறதையும் வந்து நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும். எப்படி ப்ரைடுக்கு எப்படி நம்ம சாரீக்கு வந்து எப்படி ப்ளீட்ஸ் எடுத்து ஒரு பர்ஃபெக்டாக கட்டுவோமோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷன் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எந்தெந்த அளவில் நீங்கள் வைக்க போகிறீங்க, ஃப்ரண்ட்டில் எத்தனை ப்ளீட்ஸ் வரணும், அது வந்து எந்த ஷேப்பில் இருக்கணுன்ற மாதிரி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அயன் பண்ணுங்கள். அயன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹீட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தியும் தேய்ச்சிட்ருக்க வேண்டாம். பிகாஸ் இந்த சாரீஸ் வந்து டக்குன்னு வந்து இதாகிடும். ஏன்னா என்னோடது பார்த்திங்கன்னா ஃபுல் சரி, அதில் வந்து கிளாத்தே இல்லை, ஃபுல்லாக சரியாக இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த மாதிரி கிளாத்தை பொறுத்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அயன் பண்ணுங்கள். இது சாரீஸ் கட்டும்போது இந்த மடிப்புலாம் தெரியாது, ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப அழுத்தி போட்டு தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளீட்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் அந்த விசிறி எடுப்போம் இல்லைங்களா, அது உங்களுக்கு தெரியும்ல, நான் எப்படி வைக்கணுன்ட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த ஒன்று மேலே ஒன்று வைக்கணும். அப்படியே அந்த 5 எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த 5மே அப்படியே தெரிகிற மாதிரி வைக்கணும். தெரிகிற மாதிரி வச்சு ஒரு பின் பண்ணிவிடுங்க. அந்த இடத்துல பின் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ அதே மாதிரி தான் கீழே வரைக்கும் ஒரு இடத்துலையும் நம்ம பண்ணணும்.
அயர்ன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே அதை திருப்பி போட்டுருங்க. சாரீக்கு பின்னாடி சைடு திருப்பிட்டு இப்போ நம்ம அதை ஃபோல்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம்லேயும் நல்லா கிளியராக காட்டியிருப்பேன். அதே மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணுங்கள். அந்த மடிப்பை எங்கே வச்சுருக்கோமோ அதில் வந்து அந்த எண்டை சாரியோட எண்டை கொண்டு வந்து இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து சாரியோட பேக் சைடில் வச்சுருக்கோம். அப்படி தான் நம்ம இது பண்ணணும். இந்த சாரியோட எண்டை கொண்டு வந்து வச்சிட்டோம். நேராக அதே அளவு கரெக்டாக 2 அளவும் ஒரே மாதிரி இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க துணியையும் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க, நீட்டாக வர மாதிரி. எந்த ஒரு மடிப்பும் தப்பான மடிப்பு வந்துச்சுன்னா அதே மாதிரி விழும். ஸோ அப்படி இல்லாத மாதிரி பண்ணிக்கோங்க. வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிறத வந்து இப்படி நம்ம கொண்டு வரணும். அப்படியே ரேப் பண்ணுற மாதிரி இந்த துணியை வந்து அப்படியே மேலேருந்து ரேப் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும். நான் இதில் கொஞ்சம் லைட்டாக அயர்ன் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபினிஷிங்காக. உங்களுக்கும் அயர்ன் பண்ணால் பண்ணிக்கலாம். உங்களுடைய சாரியை பொறுத்து நீங்கள் அயர்ன் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் அயர்னிங் எல்லா இடத்துலையும் கோடு இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ உங்கள் சாரீஸை பொறுத்து நீங்கள் அயர்ன் பண்ணிக்கலாம். இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் அயர்ன் பண்ணாலும் வந்து அவ்வளோவா கோடு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க சாரியை நான் கொண்டு வந்து இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு அதையும் கரெக்டாக நேராக இருக்க மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் அளவெல்லாம் நீட்டாக இருக்கணும். அன்ஈவனாக இல்லாமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கவனித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இதை வந்து அப்படியே ஒரு லேயராக வந்து அது மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மடிப்பு இருக்கு இல்லையா, அந்த மடிப்பு வந்து அழகாக வெளியே தெரியணும். அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும். நம்ம அயர்ன் பண்ண மாதிரியே அந்த மடிப்பும் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். வெளியே விட்டுருங்க. அந்த ஃப்ரண்ட்டில் வச்சுருக்க ப்ளீட்ஸ் வந்து அப்படியே வெளியே தெரியணும். மடித்த மடிப்பு கலங்காத மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைனலி இப்படி வச்சுருக்கேன். 2 சைடும் வச்சேன்னா எனக்கு வந்து ப்ளீட்ஸ் மடங்காத அளவுக்கு நானே செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மடிப்பு வந்து வெளியே வந்து கசங்கக்கூடாது. ஸோ அதை வந்து குறுக்கியும் வச்சுருக்கேன். நான் குறுக்கியும் வச்சுக்கலாம். ரொம்ப ப்ராடாக தெரியாத மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ளீட்ஸையும் கரெக்டாக அந்த இடத்துல மடங்காத அளவுக்கு எடுத்து வச்சுட்டு அது மேலே அந்த துணியை வந்து நீங்கள் வைங்க. ரொம்ப போட்டு கையை வச்சு அழுத்திட வேண்டாம் எந்த சாரியையும். ஏன்னா பார்த்திங்கன்னா அது வந்து மடங்கினாலும் ரொம்ப கொசன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் குட்டியாகவே எடுத்து அந்த சைடில் வச்சுட்டேன், வெளியே வந்து ரொம்ப தெரிய வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த முந்தானையை அப்படியே கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு பின்னாடி இருக்க முந்தானையும் அப்படியே கொண்டு வந்து பேக் சைடில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி வச்சுட்டு பின்னாடியும் வச்சுட்டு ஒரு பின் குத்திக்கோங்க. பின்னாடி அந்த கிளாத்தை கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை ஒரு ஷேப்பாக வச்சுக்கோங்க. மடங்காத அளவுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வைக்கணுமோ உங்கள் இஷ்டம். அதை வச்சுட்டு அது மொத்தமாக சேர்த்து ஒரு சேஃப்டி பின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து சப்போஸ் துணியை ஃப்ரண்ட்லேருந்து இப்படி தூக்குறோன்னாலுமே வந்து அது வந்து களையாமல் அது பாட்டுக்கு இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி நான் சென்டராக பார்த்து ஒரு பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக தெரியும். அவ்வளோதான், பாருங்கள், பர்ஃபெக்டாக நம்ம வந்து இப்போ ஃபோல்ட் பண்ணி வச்சாச்சு, ப்ரீப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நமக்கு வந்து டென்ஷனே இல்லாமல் நீட்டாக அந்த டைம்குள்ளே ரெடி ஆகலாம். ஏன்னா சாரீ ப்ளீட் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு டைம் கிடைக்கும் போது ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம பேக் பண்ணி கொண்டு போயிட்டோன்னா ஈஸியாக வந்து கிளம்பி போயிடலாம். இப்போ வெட்டிங்லாம் போகிறோம் அப்படின்னா மார்னிங் முகூர்த்தம் 7 மணி 6 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த நேரத்தில் உட்காந்து நம்ம ப்ரீப்ளீட் பண்ணி அயர்ன் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டம். இன்னொன்று, உங்களுக்கு இந்த மாதிரி சாரீ கட்டும்போது பார்த்தீங்கன்னா இதில் மடிப்பு கொஞ்சம் மாறி வருதுன்னா நீங்கள் அயனிங் இது யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே நீட்டாகிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ப்ரீப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.